வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுக்கும் அந்த கட்சியிலே உள்ள முக்கியமான சீனியர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய மோதல் வெடிச்சிருக்கு. அதை பற்றியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், விழுப்புரம் சி.வி. சண்முகம் ஆகியோருடைய மூவ்மெண்ட் என்ன, அவர்களோட அடுத்த கட்டம் என்ன, இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இன்றைய வீடியோவிலே நான் பார்க்க போறோம். முதல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது, ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினே அவருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து விசாரித்து கட்சி நிர்வாகிகளிடம், அடிமட்ட நிர்வாகிகள் வரை சென்று விசாரித்து தனக்கு அறிக்கை தர வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் 36 பேர், அதாவது 18 டீம் 36 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுக்கள் போய் மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய வேலை எப்படி இருந்தது என்பது பற்றியெல்லாம் மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிற அத்தனை நிர்வாகிகளிடமும் நேரடியாக சென்று கருத்து கேட்டு கட்சி தலைவர் ஸ்டாலினிடம் அந்த அறிக்கையை ஒவ்வொரு டீமாக வந்து அறிவாலயத்திலே சென்று சமர்ப்பித்திருக்கிறார்கள். நாளைக்கு வரைக்கும் சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது மொத்தமுள்ள 36 பேர் 18 டீமாக சென்று விசாரித்த, அதை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு டீமும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அறிக்கையை ஸ்டாலினிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க. இதில் உற்று பார்த்தால் ஒன்று தெரியும். ஸ்டாலினிடம் கொடுத்த அறிக்கையை அப்படியே போய் இன்னொரு காப்பியை உதயநிதி ஸ்டாலினிடமும் இவர்கள் அளித்திருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, தலைவர் தானே விசாரணைக்கு உத்தரவிட்டாரு, அப்போ ஏன் உதயநிதியிடமும் இந்த அறிக்கை ஒரு காப்பி போகுது என்று கேட்டபோதுதான் இதுக்குள்ளே நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு வெளியே வந்திருக்கு. என்னன்னு விசாரிச்சப்ப, இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்களிடமே நாம் இது பற்றி பேசினோம். வெவ்வேறு மாவட்டங்களில் சென்று விசாரித்த பல்வேறு குழுவினர் அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது கட்சி நிர்வாகிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான மாவட்ட செயலாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் சேர்ந்துதான் இந்த தோல்வியை நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற யாரும் கொடுக்கல. மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் தான் திமுகவை இந்த தேர்தலில் இவ்வளவு இடங்கள் மிக குறைவாக பெற்று ஆட்சி இழந்ததற்கு இவர்கள் தான் காரணம். எந்த மாவட்ட செயலாளரும் அவரது மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், அடுத்த லெவலிலே இருக்கிற நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் இவர்களிடம் பேசியதே கிடையாது. 20% மாவட்ட செயலாளர்கள் வேண்டுமானால் தனக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம், எப்படி இருக்கீங்க, கட்சி எப்படி இருக்கு, வீட்டில் எப்படி இருக்காங்க, ஏரியாவில் கட்சி எப்படி இருக்கு, கட்சி நிர்வாகிகள் வீட்டு விசேஷம் என்னென்ன என்பது பற்றிய உரையாடல்களை 20% மாவட்ட செயலாளர்கள் தான் தனக்கு கீழே இருக்கிற அடுத்த நிலையிலே இருக்கிற நிர்வாகிகளிடம் கான்டாக்ட்லேயே இருக்காங்க. மற்ற 80% மாவட்ட செயலாளர்கள் தனக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கான்டாக்டே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 80% மாவட்ட செயலாளர்களும் அவரவர்களுடைய மாவட்டத்திலே இருப்பதில்லை. அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சென்னையில் தான் இருக்கின்றன. அவர்களுடைய மகன் மகள்கள் சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவருடைய பேரம்பேத்திகள் சென்னையில் தான் படிக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சென்னையில் வைத்துக்கொண்டு, சென்னையிலே பெங்களாக்களை வைத்துக்கொண்டு அந்த மாவட்டத்துக்கு நான் தான் செயலாளர் அப்படின்ற பேரை மட்டும் வச்சிருக்காங்க. இதனாலேயே பல மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. இதுவும் தேர்தல் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று அந்த அறிக்கையிலே கட்சி நிர்வாகிகள், கீழ்நிலை நிர்வாகிகள் சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த தோல்விக்கு காரணமான மூத்த நிர்வாகிகள் அப்படின்னா யாரையும் பார்க்கக்கூடாது, அவர்களெல்லாம் மாற்றிவிட்டு அங்கே இள ரத்தங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கையின் மூலமாக திமுகவின் கீழ்நிலை நிர்வாகிகள் வைத்திருக்கிற கோரிக்கை. இந்த நிலையில் இது பற்றிய விவாதங்கள் அந்தந்த மாவட்ட அளவிலும் கட்சி அளவிலும் வெளிப்படையாக நடந்த நிலையில் முக்கியமான சில சீனியர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை அணுகி இது விஷயமாக பேசியிருக்கிறார்கள். அந்த சீனியர்களில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவும் ஒருவர். ஏவா வேலு மண்டல பொறுப்பாளராக இருந்தவர், முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் PWD அமைச்சராக இருந்தவர், கடந்த ஆட்சியில் இருந்தவர், மிகுந்த செல்வாக்காக இருந்தவர். இந்த பகுதி அந்த பகுதியில் மாநிலத்தின் எல்லா பகுதியிலும் அவருக்கு செல்வாக்கு இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாவட்ட செயலாளர் என்பவர் 2 சட்டமன்ற தொகுதிகள், அவர் தான் அவருக்கு லிமிட்டு என்ற ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த விசாரணை அறிக்கைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்படுத்த போகிறார்கள் என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் ஏவா வேலு போன்ற சீனியர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து
சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நம்ம உடனடியா தடாலடியா இது போல சில நடவடிக்கைகள் எடுத்தோம்னா அது கட்சியை பாதிக்கும். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னா அது ஏற்கனவே 4 தொகுதிகள் 5 தொகுதிகள் வைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களை நாம் பலவீனமாக்குகிற மாதிரி இருக்கும். அதனால அவர்களை நாம் பலவீனமாக்கினால் அந்த மாவட்டத்தில் திமுகவும் பலவீனமாகிற ஒரு சூழ்நிலை வரும். உள்ளாட்சி தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவு சீர்திருத்தத்தை நாம் செய்தால் இதனால் பாதிக்கப்பட போறவங்க ஆளுங்கட்சி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த ஆக்ஷனை ஒத்தி போடலாம். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று, சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறாத மாவட்டங்களில் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று உள்ளாட்சி தேர்தல் வரை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கெடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வேலு போன்றவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை அணுகி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஸ்டாலின் உதயநிதியிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்போது உதயநிதி இந்த பிரச்சனையில் ஒரு வெடிகுண்டாக மாறி வெடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இந்த ஃபார்முலா, அதாவது இப்போதைக்கு மாவட்ட செயலாளர்கள் என்ற நாம் நியமனம் செய்து வைத்திருக்கிற இந்த ஃபார்முலா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ட்டு தானே நம்ம இந்த விசாரணை நடத்தணும். கீழ்நிலை நிர்வாகிகள், மக்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த அறிக்கையை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நிலையில உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நாம இந்த சீர்திருத்தத்தை ஒத்தி போட்டோம்னா அப்புறம் இந்த விசாரணைக்கு என்ன அர்த்தம்? இந்த விசாரணை நடத்தியதற்கு என்ன அர்த்தம்? இது போன்ற சில சித்து விளையாட்டுகளை சிலர் விளையாடுவார்கள் அப்படின்ட்டு அறிந்துதான் அந்த அறிக்கையின் ஒரு பகுதியை, அந்த ஒரு நகலை நானும் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். அங்க கீழ்நிலை நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கமா படிக்க எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அதனால விரைவில் நாம் சீனியர்களுடைய ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டணும். இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தல் போலவே நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்று உதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடம் மிக அழுத்தம் திருத்தமாக நடவடிக்கை அவசியம், குறிப்பாக சீனியர்கள் மீது உடனடி நடவடிக்கை அவசியம் என்று வற்புறுத்தி இருக்கிறார். இதனால இந்த விசாரணை அறிக்கைகள் கிட்டத்தட்ட அனைத்தும் ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டன. அவற்றை, அதாவது நேரடியாக சென்று அந்த அறிக்கையாக வந்தது, அந்த வெப்சைட்ல வந்தது, இந்த ரெண்டையும் சேர்த்து அவற்றை முழு அறிக்கை கம்பைல் பண்ணி அவற்றை முறைப்படி ஸ்டாலினிடம் ஒப்படைப்பார்கள். அதன் பிறகு இந்த ஒரு மாதத்துல ஜூன் டு ஜூலைல இந்த பெரிய ஆக்ஷன் இருக்கலாம் என்பது திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பு. வேலு போன்ற சீனியர்கள் இந்த ஆக்ஷனை எதிர்த்தாலும் உதயநிதி, ஸ்டாலின் போன்றவர்கள் உடனடியாக இந்த ஆக்ஷனை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதால் திமுக மேல்மட்ட வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் உதயநிதி சார்பில் வற்புறுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாருங்க. அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் 3வது இடம் பெற்றாலும் அவருடைய உட்கட்சி விவகாரத்தில் யார் என்ன ஒரு தவறு பண்ணாலும், ஒரு குற்றம் பண்ணாலும், அவர்கள் எவ்வளவு பெரிய சீனியராக இருந்தாலும், அரசியலில் தன்னை விட பெரிய சீனியராக இருந்தாலும் உடனடியாக அவர் நீக்குகிறார். அவருக்கே, அதாவது நாம 10 தோல்வி பழனிசாமி என்று தொடர்ந்து அவர் விமர்சித்து வருகிறோம். ஆளுமை இல்லாதவர் என்று எடப்பாடி விமர்சிக்கிறோம். ஆனால் அவரே அவருடைய கட்சியை இவ்வளவு கட்டுப்பாட்டா வச்சிருக்காரு. இந்த நிலையில் நாம் ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நமக்கு என்ன தயக்கம் என்றும் உதயநிதி தரப்பில் ஸ்டாலினிடம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம். அதிமுகவில் என்ன நடக்கிறது? சில நாட்கள் அமைதியாக இருந்த சி.வி. சண்முகம் திடீரென அவரது வீட்டிலே பத்திரிகையாளரை சந்தித்து எடப்பாடி மீது மீண்டும் ஒரு பாய்ச்சலை காட்டியிருக்கிறார். அதே போல புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவரும் அவருடைய சோசியல் மீடியாவில் சில பதிவுகளை போட்டிருக்கிறார். விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும், கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதுதான் என்று இன்றைக்கும் தான் எடப்பாடி எதிர்ப்பில் உறுதியாக இருப்பதாக அவருடைய சமூக தள பதிவின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். உடனடியாக இதற்கு புதுக்கோட்டை நிர்வாகிகளே சுட பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க சொன்னது 100% உண்மையான கருத்து விஜயபாஸ்கர் சார். 2011 புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன. அந்த 6ஐயும் அதிமுக வெற்றி பெற்றது. நீங்கள் மற்றும் வைரமுத்து ஆகிய 2 பேரை மாவட்ட செயலாளர்கள் ஆக்கிய பிறகு 2016 அந்த வெற்றி 3 என்று ஆனது. அதுக்கப்புறம் நீங்க மாவட்ட செயலாளர், அமைச்சர் என்றெல்லாம் உயர்ந்த பிறகு 2021
2026 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 தான் அதிமுக வெற்றி என்று ஆகிவிட்டது. அதனால நீங்க சொன்ன கூற்று உங்களுக்கே பொருந்தும் என்று விஜயபாஸ்கருக்கு எதிராக புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகிகளே இந்த விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். இதற்கிடையில் விஜயபாஸ்கர் அமைதியாக இன்னொரு வேலையை பார்த்திருக்காரு. என்னன்னா, கடந்த 3 நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள், விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 300 பேர், ஒரு 100 பேராக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து குற்றாலத்துக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்க குற்றாலத்தில் அருவியிலே நன்றாக குளித்துவிட்டு அவர்களுக்கு புதுக்கோட்டையிலிருந்தே கிடாய்கள், ஆட்டு கிடாய்கள் இங்கிருந்து காரில் வேனில் ஏற்றுச் செல்லப்பட்டு குற்றாலத்தில் வைத்து சமைத்து கமகம விருந்து படைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு பண்றாரு விஜயபாஸ்கர் அப்படின்ற ஒரு பேச்சு புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள் எழ ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் விஜயபாஸ்கர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போல. அதனாலதான் அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து சென்று இது போல குற்றாலத்திலே விருந்து வைத்திருக்கிறாரோ என்ற ஒரு பேச்சும் ஆரம்பித்து விட்டது. இதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அங்கேயே, அதாவது இப்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அவருடைய பிறந்த நாள் வருகிற ஜூன் 17 வருகிறது. அதனால அவரோட சொந்த ஊர்ல அவருக்கு கிடா விருந்து வைக்கிறேன், அனைத்து நிர்வாகிகளும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதாவது விஜயபாஸ்கர் தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஆதரவு அதிமுக நிர்வாகிகளுக்கு குற்றாலத்திலே சென்று விருந்து வைத்திருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் அதிமுக மாசிய பழனிவேலு அவருடைய இல்லத்திலே அவருடைய பர்த்டேக்காக அவர் ஒரு கிடா விருந்தை அவரும் ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்படி விருந்து அரசியலாக புதுக்கோட்டையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. சி.வி. சண்முகம் எதுக்காக இப்படி அவங்க அண்ணன் அவரை கொஞ்சம் எச்சரிக்கை வச்சிருந்தாரு, கொஞ்சம் அறிவுரை சொல்லி வச்சிருந்தாருன்னு கூட நம்மளே பார்த்தோம். அதாவது நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு என்று அவருடைய அண்ணன் அமைதிப்படுத்தி வைத்திருந்ததால் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவர் இப்ப திடீர்னு ஏன் மீண்டும் சீனுக்கு வெடித்திருக்கிறார் என்று விசாரித்த போது சி.வி. சண்முகத்தின் எதிர்பார்ப்பு இப்போதைக்கு ஒண்ணுதான். அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இப்ப இருக்கிறோம். மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து தன்னை நீக்கிய எடப்பாடி அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நம்மளை நீக்கணும் அப்படின்ட்டு சி.வி. சண்முகம் எதிர்பார்க்கிறாரு. அப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதிமுகவிலிருந்து நீக்கப்படாத இந்த நிலையில்தான் அவரால் எந்த அரசியல் முடிவும் எடுக்க முடியல. அதனால எடப்பாடியை மீண்டும் ஷார்ப்பாக தாக்கினால் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து தன்னை நீக்குவார் என்பதுதான் சண்முகத்தின் எதிர்பார்ப்பு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் இதற்காகத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து அவர் அமைதியாக இருக்கிறார் என்பதுதான் அதிமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு தகவல். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.